ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம மியூசியம் வந்திருக்கோம். நல்லா இருந்துச்சு மியூசியமு. இந்த மியூசியம் பேர் என்னென்னா விஸ்வேஸ்வரா மியூசியம். இது எங்கே இருக்குன்னா கர்நாடகா பெங்களூரில் இருக்க யூபி மால் ஆப்போசிட்டில் இருக்குது. வெளியே பார்த்தீங்கன்னா ஜெட்டு ஏரோப்ளேன் அதெல்லாம் இருக்கும். உள்ளே போகலாம் வாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவர் பேர் தான் விஸ்வேஸ்வரா. அதாவது இப்போது இது கிரவுண்ட் ஃப்ளோர் பேஸ்மெண்ட்டில் வச்சுருக்காங்க ஐஸ். ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆக போகிறது பாருங்கள். வெயிட் மிஷின் இருக்குது, லைப்ரரி மாதிரி புக்ஸ்லாம் வாங்கிக்கலாம். வாங்க உள்ளே போயிட்டோம் பாருங்கள் காய்ஸ். செம்மையாக இருந்துச்சு காய்ஸ். உள்ளே போன உடனே என்ட்ரி ஆன உடனே சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் டைனோசர்லாம் இருக்கும். இப்போ அந்த டைனோசர் நம்மளை பார்த்து திரும்ப பாருங்கள் திரும்புது. நெக்ஸ்ட்டு தலையை ஷேக் பண்ணோம். நல்லா இருந்துச்சு காய்ஸ் அது பார்க்க. பாருங்கள் காய்ஸ், இது கிரவுண்ட் ஃப்ளோர், அதாவது பேஸ்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. ஏரோப்ளேனோட செட்டப்பு. நெக்ஸ்ட்டு பழைய ஏரோப்ளேன் அது. இதெல்லாம் பட்டன்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ண நான் இதை ஷார்ட்ஸ்லேயே போட்டிருக்குவேன், நீங்கள் பார்த்துருக்குவீங்க. பாருங்க கைஸ், ஃபுல்லாகவே இது தான். நல்லா இருந்துச்சு. இது என்னன்னு நான் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருக்குவீங்க. நல்லா இருந்துச்சு. இது டோன்ட் டச்ன்னு போட்டிருந்தாங்க, அப்போ தான் போய் டச் பண்ணோம். பாருங்கள் அனிமல் பவர்னு ஒன்று இருந்துச்சு. அது என்னென்னா அந்த மாடு சுத்தோ, அதே மாதிரி பக்கத்தில் இருக்க விண்மீல அது என்னன்னு தெரியல, அது சுற்றுச்சு காய்ஸ். ஹியூமன் மசில் பவர் ஆயிடுது. இது ஒர்க் ஆகலை காய்ஸ். நாங்கள் போயிருக்காப்ப வின் பவரு இது அங்கேயே காமிச்சிருக்கோம். இது என்னன்னு தெரியல. இது பட்டன் இருந்துச்சு, ஆனால் ப்ரெஸ் பண்ணால் அதை சுற்றுச்சு. பாருங்கள் பட்டன் இருந்துச்சு, அது ப்ரெஸ் பண்ணும்போது சுற்றுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் வாட்டர் பவர். இவ்வளோ நேரம் சுற்றுச்சு. இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறப்ப மட்டும் ஆஃப் ஆயிடுச்சு கைஸ். இது நிஜமாக சூப்பராக இருந்துச்சு கைஸ். இங்கே பாருங்கள் லைட் ஆன் பண்ணப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ அப்படியே லைட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு டேம் ஆன் ஆகுது, அப்புறம் பக்கத்தில் இருக்க இது ஆன் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் லைட்டில் ஆன் ஆகுது பாருங்கள். இப்போ தண்ணி வரும் கீழே. பாருங்கள் கைஸ், இது என்னன்னு தெரியல கைஸ். இது பட்டன் ஆன் பண்ணால் எமர்ஜென்சி மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஆன் பண்ணால் லைட் இருந்துச்சு. பாருங்கள் இதெல்லாம் பழைய காலத்து டிவி. இதெல்லாம் என்னன்னு தெரியல கைஸ். இது மிஷின்ஸ்லாம் இருந்துச்சு. இதுதான் பேஸ்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற ரவுண்டு. இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் கைஸ். நிஜமாக நல்லா இருந்துச்சு எல்லாம்.
நிறைய மிஷின்ஸ் இருந்துச்சு காய்ஸ். அதெல்லாம் என்ன மிஷின் தெரில, அப்புறம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. பாருங்கள் அது ஃபேனு, அதாவது கப்பலில் வைப்பாங்களா அது கீழே. பாருங்கள் கார் ஓட்டுற மாதிரிலாம் இருந்துச்சு. பாருங்க காய்ஸ் ஸ்டேரிங்கு நோ என்ட்ரின்னு ஏதோ போட்டிருந்தாங்க. அது என்னன்னு தெரியல காய்ஸ் நிஜமா. பாருங்கள் ஜிப் மாதிரி மேலே போகிறோம். அது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பாருங்கள் ஃபன் சயின்ஸ்னு இருந்துச்சு. வாங்க உள்ளே போகலாம். அந்த டிவியில் வந்து நம்ம தலைகீழ நின்னா அப்படி தெரியும் காய்ஸ். பாருங்கள் இதெல்லாம் பசில் மாதிரி இருந்துச்சு சயின்ஸு. இது தெரியுதா ஏர், அந்த இதுக்கிட்ட பால் வச்சா பால் மேலே போகும். பாருங்கள் காய்ஸ் இது ட்ரெயின் இதனால தான் ஓடுதான். இப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக போகுது, இப்படி பிளெயினாக இருந்துச்சுன்னா கீழே விழுந்துடுது. இதே மாதிரி சென்டரில் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்னா அதுவும் கீழே விழுந்துது. இது வந்து மிரர் இது சொல்லுவாங்க. இப்போது 3D பிக்சர் பார்க்க போகிறோம். டிக்கெட் வந்து வெறும் 85 ருபீஸ் காய்ஸ். நீங்கள் உள்ளே போன எல்லாமே பார்க்கலாம், எல்லாமே ஃப்ரீ. உள்ள 4th ஃப்ளோரில் கேன்டீன் இருக்கும், அங்கே மட்டும் காசு. பாருங்கள் ஃபோன் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் எடுத்துன்னு போயிட்டு அந்த பிக்சர் போட்டு காமிச்சிட்டேன். பாருங்கள் கிளாஸ் போட்டால் நல்லா தெரிஞ்சிச்சு, ஆனால் கண்ணு வலிச்சிச்சு காய்ஸ் கிளாஸ் போட்டு பார்க்கும்போது. இது அனிமல்ஸோட இது பற்றி காமிச்சாங்க கைஸ் அந்த பிக்சரில். இங்கே பாருங்கள் பேய் வீடுன்னு சொன்னாங்க. இது நல்லாவே இல்லை கைஸ், பயமாகவே இல்லை. இதெல்லாம் போயிட்டு பேய் வீடுன்னு சொன்னாங்க. பாருங்கள் இது க்ளீனாக காமிச்சேன். நெக்ஸ்ட்டு பிளானிட்டோரியம் போகணும். அதாவது பிளானிட்டோரியம்னா பிளானட்ஸ் பற்றி காமிச்சாங்க. பாருங்கள் இப்போ இந்த பிளானெட்டு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. நம்ம யூனிவர்ஸை பற்றி காமிச்சாங்க, நம்ம சோலார் சிஸ்டம் பற்றி காமிச்சாங்க, என்னென்ன பார்ட்ஸு என்னென்ன பிளானட்ஸு அதை பற்றியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு காய்ஸ். எல்லாம் பாருங்கள் சன் இப்படி தான் இருக்குமா, இதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு காய்ஸ். செம்மையாக இருந்துச்சு. பாருங்கள் இது மூணு வந்து ஏதோ 27 வகை இருக்கான், அதெல்லாம் போட்டு காமிச்சாங்க. எனக்கு காமிக்கணும்னு விருப்பம் இல்லை. எல்லாம் ஒரே மாதிரி தான் காய்ஸ் இருக்கும், அதனால தான் விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். எல்லா மூணும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு காய்ஸ். நேரில் பார்க்கும்போது 4 பக்கமும் ஒரு 4 ப்ரொஜெக்டர் போட்டு காமிச்சாங்க கைஸ். எல்லா ஃபோக்கஸும் அந்த பால் மாதிரி இருந்துச்சு, அதில் பண்ணி அது ரொட்டேட் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அந்த பால் ரொட்டேட் ஆகல. பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து தான் வரோம். செம்மையாக இருந்துச்சு கைஸ். நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இது வந்து டைம் நைட்டு அதெல்லாம் பற்றி போட்டுருந்தாங்க கைஸ். நெக்ஸ்ட்டு இது காமிக்குவாங்க பாருங்கள் 3.
இதுவை பாருங்கள், நான் மூன் காமிக்குவாங்கன்னு சொன்னதில்ல பாருங்கள், மூணு. நெக்ஸ்ட் நிலா எப்படி மூணு ஃபுல் மூன் சொல்கிறாங்களோ அது எப்படி ஆகுதுன்னு காமிச்சாங்க. இதெல்லாம் ரியலாக பார்க்குற மாதிரி இருக்குது தானே கைஸ். அது வெறும் பால் கைஸ், பாலை தொங்க விட்டு அதில் அந்த ப்ரொஜெக்டரில் வீடியோ போட்டாங்க கைஸ். இந்த தூரத்துலேருந்து பார்க்க நம்மளுக்கு அழகாக தெரியுது கைஸ். இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு கைஸ். நீங்களும் போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள் எல்லாத்தையும். நான் போடுற இன்ஃபர்மேஷன்லாம் என்னோடய இன்னொரு சேனலை ஓப்பன் பண்ண போகிறேன், சிஎஸ் கன்னடான்னு, அதாவது என் தம்பி ஓப்பன் பண்ணுவான். அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், இன்னொன்று ஏரோப்ளேன், நம்ம ஏரோப்ளேன் ஓட்டுற மாதிரி அதுக்கும் பட்டன் இருந்துச்சு. டேக் ஆஃப் ஆக போகுது. நல்லா நம்ம வீடியோ ஃபுல் வைரல் ஆகணும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.